சரவணனோட ரூம்ல இருக்கும் அன்பு ஆனந்தி நினப்புல சாப்பிடாம பட்டினியா இருக்காரு. சரவணன் எவ்வளவு வற்புறுத்தினாலும் ஆனந்தி இங்க வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், அவ கையால பரிமாறினா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு விடாப்பிடியா இருக்காரு அன்பு. இதை பார்த்து கவலைப்பட்ட சரவணன் அடுத்த நாள் ஆனந்தியை சந்திக்க போறாரு. அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்ன சரவணன், உன் கையால பரிமாறினா மட்டும்தான் அன்பு சாப்பிடுவேன்னு சாப்பிடாம பட்டினியா கிடக்காருன்னு சொல்ல, என்னோட நிலைமையை நீங்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, இப்போதைக்கு நான் அன்போட சேர்ந்து வாழ முடியாதுன்னு கோவப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம், என்னாலதான் அன்பு இவ்வளவு கஷ்டப்படுறாரு, என் கழுத்துல தாலி கட்டினதுனால தன்னோட குடும்பத்தையும் சொந்த பந்தத்தையும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைச்ச ஆனந்தி அன்புவை சந்திக்க சரவண வீட்டுக்கு போறாங்க. ஆனந்தியை பார்த்ததும் அன்பு சந்தோஷப்படுறாரு. ஆனந்தி கையால பரிமாறினதும் அன்பு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதும் ஆனந்தி அன்புக்கு அட்வைஸ் பண்றாங்க. நான் இங்க வந்ததுனால நான் உங்களோட சேர்ந்து வாழுவேன்னு நீங்க நினைக்க வேணாம். இப்போ உள்ள சூழ்நிலையில நாம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது. என்னால நீங்க கஷ்டப்பட வேணாம். ஒழுங்கா நீங்க உங்க வீட்டுக்கு உங்க அம்மாவோட போய் சேர்ந்து இருங்க. இல்லைன்னா என் நினப்புல நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. என் கழுத்துல தாலி கட்டினதுனால என்னோட சேர்ந்து வாழலான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட வேணாம். நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு வராமவும் இருக்க வேணாம். நாளையிலேருந்து ஒழுங்கா கம்பெனிக்கு வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அன்புக்கு அட்வைஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போறாங்க ஆனந்தி. இந்த சூழ்நிலையில துளசியை கூட்டிட்டு அன்புவோட அம்மா கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்க. அங்க கோயில்ல உள்ள அர்ச்சகர் சொன்னதை கேட்டு அன்புவோட அம்மா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனந்தி கழுத்துல அன்பு தாலி கட்டணுங்கிறது தான் தலையெழுத்து. இந்த தலைவிதியை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனந்தியை தவிர அன்புக்கு வேற யாரும் மனைவியாகவும் வர முடியாதுன்னு அர்ச்சகர் சொன்னதை கேட்டு துளசியும் அன்புவோட அம்மாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை பார்த்த துளசி எப்படியாச்சும் அன்புவோட ஒன்று சேரணும்னு